உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்புச் செய்தி என்னன்றதை நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க. தமிழக அரசு சார்பாக 63 கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்து மத்திய அரசை நாங்க எதிர்க்கிறோங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பை அவங்க கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்துட்டா தமிழகம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழகம் சார்ந்து 39 எம்பிக்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. சோ மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா தமிழகம் தான் கடைசியாக இருக்குது. 29 மாநிலங்கள்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு இந்தியா முழுவதும் கட்டுப்படுத்தணும் கொண்டு வந்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா 1970க்கு முன்னாடி தமிழகம் மட்டும்தான் அதுல மிகச்சரியாக குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மக்கள் தொகை குறைப்புல ஈடுபட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா திரைப்படங்கள்ல வசனமால அது வந்தது. குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது தீவிரமாக கொண்டு வந்த காலகட்டம் அது. நாம் இருவர் நமக்கு இருவர், அதே மாதிரி நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படின்ற ஒரு டைலாக் எல்லாம் ரொம்ப பிரபலமாக வந்தது. திரைப்படங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அங்கங்க நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருந்தாங்க. சோ குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றத தீவிரமாக மருத்துவமனையில இருந்து அரசாங்கம் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்த காலகட்டம் அது. சோ அதற்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு நம்ம பண்ணவே இல்லை. அப்படி பண்ணுதா இருந்தா, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணுதா இருந்தா மக்கள் தொகை கணக்கீட்டின்படிதான் அவங்க தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. அப்படி பண்றப்ப 29 மாநிலங்கள்ல தமிழகம் மிக அதிகமான அளவுல பாதிக்கப்படும். ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விடயத்துல பார்க்கும் பொழுது தமிழகம் மாதிரி எல்லாம் இல்லைங்க. தமிழகம் தான் அதுல வெற்றி அடைந்திருக்குது. அப்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எம்பிக்கள் அதிகமாக அப்ப அவங்க மட்டுமே போதும். அதாவது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த 543 எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அதுல தமிழகம் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் வந்துட்டுனா தமிழகம் உண்மையிலே டோட்டலா வேஸ்டா போயிடுங்க. சோ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நலத்திட்டங்களை நாம பார்லிமெண்ட்ல பேசவே முடியாது, மக்களோட குறைகளை பேசவே முடியாது. அதனால நிச்சயமாக இதை எதிர்த்து, அதாவது ஒன்றிய அரசை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல தமிழக அரசு இருக்குதுங்க. 63 கட்சிகளுக்கு நாங்க அழைப்பு கொடுத்திருக்கோம். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கட்சிகள் மட்டும் வரலங்க, மத்த எல்லாருமே அதுல கலந்துகிட்டாங்க அப்படின்னு முதல்வர் பெருமையா சொல்லியிருக்கிறாரு. சோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழக சட்டசபையில நாமக்கல் கவிஞர் மாளிகையில 63 கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாரு தமிழக முதலமைச்சர். அதுல ஒரு 4-5 கட்சிகள் பங்கெடுக்கல, மீது எல்லா கட்சிகளுமே பங்கெடுத்திருந்தாங்க. 4-5 கட்சிகள் எதுலான்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் இதை முன்னிட்டு நிறைய விவாதங்கள்லாம் பண்ணியாச்சு. பத்திரிகையாளரோட நிறைய கேள்விகள்லாம் கேட்டு இருக்கிறாங்க. அதற்கடுத்து பாஜக கலந்துக்கல. சோ மத்திய அரசு அதெல்லாம் அவங்க கலந்துக்கல. புதிய தமிழகம் கட்சி கலந்துக்கல, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கலந்துக்கல. இந்த மாதிரி ஒரு 4-5 கட்சிகள் அதில் கலந்துக்கல. மீதி எல்லா கட்சியில இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் அங்க போயிட்டு கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்தை நல்லபடியா முடிச்சுட்டு வெளியில பாராட்டு மலையெல்லாம் பொழிஞ்சாங்க. அதுல தேமுதிக தலைவர் பிரேமலதா உட்பட, புஷி ஆனந்த் உட்பட நிறைய பேர் வெளியில நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அதாவது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் சரி, ஆனால் மத்திய அரசியல் மூலமாக கிடைக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் அதுல நாங்க முரண்பட்டு நிக்க மாட்டோம். சோ மத்திய அரசை எதிர்ப்பதில் மாநில அரசோடு நாங்க கைகோர்த்து நிக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இந்த கட்சிகள்லாம் அங்க போய் பங்கு எடுத்துட்டு அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க. சோ இதுல அண்ணன் சீமான் நிறைய கேள்விகள்லாம் முன் வச்சாங்க. அதே மாதிரிதான் நாமளும் பெண்கள் சார்பாக, ஏன்னா தமிழக முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளுக்கு நாள் ஒவ்வொரு டயலாக்க தமிழக முதலமைச்சர் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு தந்தையா ஒரு அப்பாவா நான் உங்களை கெஞ்சி கூத்தாடி நான் கேட்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துல வரும்னு நினைக்கிறேன். ராஜ் டிஜிட்டல் டிவி அப்படின்னு ஒரு டிவி இப்பவும் இருக்குது. அந்த டிவில இந்த மாதிரி நீங்க செக்ஸ்ல எல்லாம் ஈடுபடாதீங்கப்பா, நீங்க ரொம்ப பாதுகாப்பா நீங்க இருக்கணும், நீங்க வாங்க உங்களுடைய இளமை பருவத்தை நீங்க கெடுக்காதீங்கன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பாரம்பரியமாக 7 தலைமுறைகளை அந்த ஒரு வைத்தியம் கொடுக்கக்கூடிய வைத்தியசாலை அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களை கெஞ்சி கூத்தாடி நான் கேட்கறேங்க, மன்றாடி கேட்கிறேன், நீங்க போதை வழியில எல்லாம் நீங்க போகவே போகாதீங்க. போதை வழின்னு சொன்னது தமிழக முதலமைச்சர் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுங்க. அவங்க மது அந்த மாதிரி விடயங்களை சொல்லல. ஏன்னா குடிச்சா போதை ஏறுமா ஏறாதுன்றது தமிழக முதலமைச்சருக்கு இன்னும் தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா குடிச்சா போதை ஏறும். சோ அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு தமிழக முதலமைச்சர்கிட்ட நம்ம சேர்க்கணுங்க. அவரு சொல்றது கஞ்சா, குட்கா இந்த மாதிரி போதை பொருட்களை நீங்க எடுக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கை சீரழிக்காதீங்க. அதனால உங்கள்கிட்ட மன்றாடி நான் கேட்கிறேங்க, இந்த மாதிரியான தவறான வழிகளுக்கு எல்லாம் போகாதீங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சர் விளம்பரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்பான்னு பாசத்தோடு குழந்தைங்க எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா என்ற வார்த்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத தமிழக முதலமைச்சருக்கு நாம தெரியப்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கிறோம். சோ அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்சிகள் போயிட்டு அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துகிட்டாங்க இல்லையா,
இப்ப நீங்க வெளிநாடுகள்லாம் எடுத்துக்கோங்களேன், வல்லரசான நாடுகள் அமெரிக்கா உட்பட பல நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் அதிபரும் இன்னாள் அதிபரும் ஒரு மேடை ஒரு அரங்கம் அமைத்து அதுல வந்துட்டு கருத்துக்களை வந்து பரிமாறிப்பாங்க. சோ இப்ப வந்து ட்ரம்போடைய அந்த விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, பைடனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி. சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து மோதல் அப்படின்றத ரொம்ப ஆரோக்கியமா அந்த விடயங்களை வந்து கொண்டு வருவாங்க. ஆனா நம்ம தமிழகம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மாநிலம்ங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சருக்கு முன்னாடி எந்த விமர்சனத்தையும் எந்த கட்சிகளும் வைக்கவே மாட்டாங்க, பின்னாடிதான் வைப்பாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் ஐயா எடுத்துக்கோங்க, விஜயகாந்த் உடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி எல்லா கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறுவனர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு கல்யாண வீடு, இந்த மாதிரி வந்து கூட்டம், பொதுக்கூட்டம், கட்சி கூட்டம், இப்படிதான் வந்துட்டு அங்க போயிட்டு ஆளுங்கட்சியை வந்துட்டு நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க, ஊழல் பண்றீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, இவ்வளவு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு, நீங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வந்து முன்வைப்பாங்க. ஆனா தமிழக முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது அழகா சிரிச்சுக்கிட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுல, நாங்க உங்களுக்கு வந்து முதல் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஐயால இருந்துட்டு புஷி ஆனந்த் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு போயிட்டு முதலமைச்சருக்கு முகத்துக்கு முன்னாடி ரொம்ப புன்முறுவலோட அந்த கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. சோ அப்போவே வெளியே வந்தாலும் ஒரு 4-5 கோரிக்கைகளை வந்து நீங்க முன் வச்சிருக்கலாம். எங்க நாளுக்கு நாள் பாலியல் பலாத்காரம் எல்லாம் மதியமாயிட்டே இருக்குதுங்க. 2020 ரேஷியோ எடுத்துக்கோங்க. நீங்க 2021 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, அதற்கு பிறகு 2024 கட்டத்துல நீங்க புள்ளி விவரம் இப்ப போயிட்டு நீங்க போய் பாருங்களேன், பாலியல் பலாத்காரம் எந்த அளவுக்கு இருக்குது, பெண்களிடம் வந்து நகை கேட்டு கொலை பண்ண விஷயம் எந்த அளவுக்கு வழக்குகள் இருக்குது, அது மாதிரி ஆசிட் வீழ்ச்சி எவ்வளவு இருக்குது, பாலியல் கொலைகள் எவ்வளவு இருக்குதுன்ற ரேஷியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தலை சுத்துதுங்க. நான் பார்த்தேன் நானு. சோ அந்த மாதிரி ஒரு 4-5 கோரிக்கைகளை வந்து நீங்க முன்வைக்கலாம். அங்கங்க கொள்ளை சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க, தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு இருக்குது, மணல் கொலை நடந்துட்டு இருக்கு, இப்படி என்னென்ன உங்களுடைய உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அதை எல்லாமே வந்து முதலமைச்சர்கிட்ட கோரிக்கையா வந்து நீங்க முன்வைக்கலாம். ஆனா அப்படிலாம் இல்லைங்க, காஃபி டீ போண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து ரொம்ப நல்லபடியா முடிச்சுட்டு முதல்வரோட நெருக்கம் காட்டிட்டு எல்லா கட்சிகளும் வந்து வெளியில வந்துட்டாங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தில்லான ஒரு பர்சன் அரசியலை பொறுத்த வரைக்கும் முழுமையாக தமிழ்ல பேசக்கூடிய, நான் சொன்ன மாதிரியே துண்டுச்சீட்டு பார்க்காம இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் முதலமைச்சர் முகத்துக்கு எதிராக கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. அவரை மட்டும்தான் உண்மையில மானந்தோடு சொன்ன உள்ள மனிதர் நினைக்கிறேன். அவர் இதுல கலந்துக்கவே இல்லை. ஏன்னா தமிழகத்திலே 1008 பிரச்சனை இருக்குது. தமிழக மக்கள் இப்ப நிம்மதியா இருக்கிறாங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 வயது 4 வயது குழந்தை, ஒரு 60 வயது பெண்மணி, இந்த மாதிரி எந்த வயது வாரியாக இருந்தாலும் சரி, பெண்கள் இனத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாதுங்க, ஸ்கூலுக்கு போக முடியாது. அப்பெல்லாம் பள்ளி பாதுகாப்பாக இருந்தது. இப்ப பள்ளிக்கூடத்திலேயே வந்து பாலியல் பலாத்காரங்கள் அவ்வளவு விடயங்கள் நடந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. மணல் கொள்ளை அதிகமாக இருக்குது. என்னென்ன விடயங்கள் இருக்குதோ அதை எல்லாமே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் வந்து கேட்டுட்டு, நான் ஏங்க அங்க போனோம், அனைத்து கட்சி கூட்டம் முதல்ல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அதற்கு பிறகு மத்திய அரசுக்கு நம்ம போலான்ற மாதிரி அவர் வந்து துணிச்சலா அந்த கேள்வி வந்து முன் வச்சாங்க. பாஜக கலந்துக்கலன்னா பாஜக வந்து மத்திய அரசு அவங்கதான் அந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க அப்படின்றப்போ சோ அவங்க வந்து கலந்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் எந்த கட்சியுமே கிடையாது. இதுல ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்த் வந்து வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல 540 எம்பிக்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு பார்லிமெண்ட்ல. அதாவதுங்க 543 எம்பிக்கள் அப்படின்றது கூட அவருக்கு தெரியல. பத்திரிகையாளர் சொல்றாங்க இல்லங்க 540 இல்லைங்க 543 எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்றாரு. பத்திரிகையாளர் சொன்ன பிறகு அவர் சொல்றாரு. சோ தமிழகம் சார்ந்து எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க, நமக்கு வந்து மக்களவை தொகுதி எத்தனை இருக்குது, சட்டமன்ற தொகுதி எத்தனை இருக்குது, இந்த மாதிரி முதல்ல புஷி ஆனந்துக்கு வந்து அரசியல் வகுப்புகள் எடுக்கணும். எடுத்த பிறகுதான் வந்து அவர் வந்து எலெக்ஷனே வந்து சந்திக்கணும். சோ அந்த மாதிரி அரசியல் நாலேஜ் இல்லாதவங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு எங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குதுங்க, நாங்க வந்து ஒரு ஸ்டார் அப்படின்ற ரீதியில வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு பொதுச் செயலாளராக ஆகும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த அரசியல் வந்து இவ்வளவு கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சோ அதோட ரேஷியோ வந்து நான் எடுத்து வச்சிருக்கீங்க. 2020 இருந்து 2023 வரைக்கும் என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலை சுற்றி விடும். ஏன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும், ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க, போன முறை ஆட்சிக்கு வந்தாங்கல்ல ஏடிஎம்கே, அதை விட பாத்தீங்கன்னா கொள்ளை குறைஞ்சிருக்குது, கொலை குறைஞ்சிருக்கு, பாலியல் பலாத்காரம் எல்லாம் குறைஞ்சிருக்கீங்க. நீங்க பக்கத்து மாநிலம் போய் பாருங்களேன், கேரளா போங்க, ஆந்திரா போங்க, கர்நாடகா போங்க, அதை விட தமிழகத்துல குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி புள்ளி விவரத்தோட ஒப்பிட்டு பேசுவாங்க. சோ 2020 வந்து எடப்பாடியோட ஆட்சி, 2021 நம்முடைய டிஎம்கே வந்து பதவி ஏற்கிறாங்க. சோ 2020 to 2023 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பாலியல் ரீதியாக நடந்த கொலைகள்,
அதற்கான வழக்குகள் எத்தனை பாத்தீங்கன்னா 25 வழக்குகள் இருக்குதுங்க. பாலியல் சம்பவங்கள் எவ்வளவு நடந்திருக்கு இப்ப வருது இல்லையா, பாலியல் சீண்டல்கள் பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க, 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரியான வழக்குகள் எத்தனை இருக்கு நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா 1510. நான் சொல்றது தமிழகம் மட்டுமே நான் சொல்றேங்க. 2020 இருந்து 2023 வரைக்கும் நான் சொல்றேன். ஆசிட் வீச்சு பெண்கள் மீதான அந்த ஆசிட் வீச்சு வந்து 24 வழக்குகள் இருக்குது. ஒழுக்கக்கேடான ஒரு வழக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது 1300 வழக்குகள் இருக்குது. பெண் கடத்தல், அதாவது மாணவிகளை கடத்துறது, பெண்களை கடத்துறது, இந்த மாதிரி வந்து வழக்குகள் வந்து 960 வழக்குகள் இருக்கு. நகை கேட்டு கொலை பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான வழக்குகள் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்குதுங்க. வரதட்சணை தடை சட்டம் அதுக்கு மீறியும் வரதட்சணை கேட்ட மாதிரியான வழக்குகள் எத்தனை இருக்குன்னா 900 வழக்குகள் இருக்குது. அந்த மாதிரி உறவினர்களால் கொடுமைப்படுத்தக்கூடிய நபர்கள் அது சார்ந்து நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3000 வழக்குகள் இருக்குது. பாலியல் துன்புறுத்தல், பாலியல் சீண்டல் பண்றாங்க இல்லையா, சோ அத மாதிரியான வழக்குகள் 4000 வழக்குகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிணைக்கப்பட்ட தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் உள்ள வழக்குகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 27,500 வழக்குகள் இருக்குது. பெண்களை காணவில்லை அப்படின்ற வழக்கு தான் இதுல இருக்குதுலே வந்து அதிகமான எண்ணிக்கை உள்ள வழக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா பெண்களை காணவில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 41,800 வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்குது. ஆக மொத்தத்துல 2020 நீங்க பாத்தீங்கன்னா 17,300 வழக்குகள், 2021 21,000 வழக்குகள், 2022 23,600 வழக்குகள், 24 இன்னும் வெளியில வரலங்க. அது மாதிரி 25 நடப்பாண்டு முடிந்த பிறகுதான் தெரியும். சோ வருடத்திற்கு வருடம் நீங்க பாத்தீங்கன்னா 2020 17,300 இருந்து 2022 பார்க்கும்போது 23,600 வழக்குகள் இருக்குது. 23 இன்னும் நாம வந்து சொல்லவே இல்லை. சோ இந்த மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறாங்க. சோ இது தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கு நான் கொண்டு போறேன். இத்தனை வழக்குகள் இருக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா அப்பான்னு குழந்தைகள் எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு, அந்த வார்த்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வாரிசுகள் இருக்குது. சோ இத்தனை பாலியல் வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் இயர் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவி தஞ்சாவூரை சார்ந்தவர் இங்க சென்னையில வந்துட்டு விடிய விடிய அவங்க ஹாஸ்டல் தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விடிய விடிய மாணவிகள் எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டு காலையில பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூரை சார்ந்த மாணவி மட்டும் ஈவினிங் வரைக்கும் எந்திக்கவே இல்லை. பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு அளவுக்கு அதிகமாக மதுவை உட்கொண்டதனால் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி அப்பாண்டு அபாய குரல் இருக்கு இல்லையா, பாலியல் பலாத்காரமாக இருக்கட்டும், சோ இந்த மாதிரி மதுவால இறந்து போகும்போது அங்க வீட்டுல இருக்கக்கூடிய தங்கைகள் தம்பிமார்கள்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்க எல்லாம் உங்களை கூப்பிடுற வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கும் நான் நினைக்கிறேன். அப்பான்ற அந்த அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா அப்படின்றத நீங்க கேட்டு சொல்லணும். சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஆனா தமிழக முதலமைச்சர் வந்து குட்கா கஞ்சா இது மட்டும்தான் போதைப் பொருள் லிஸ்ட்ல இருக்குது, மது எல்லாம் வந்து வரவே இல்லைங்க அப்படின்ற ரீதியில வந்து அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. அதற்கான விளம்பரத்தை கொடுக்குறாங்க. ஆனா குடியை கெடுக்கும் சொல்லிட்டு பாட்டில்ல நீங்க போட்டுட்டு இன்னைக்கு அரசாங்கம் வந்துட்டு மதுவை வந்து விற்பனை செய்துட்டு இருக்கிறதுனால பள்ளி குழந்தைகள் வரைக்குமே வந்து ரொம்ப ஈஸியா எளிதாக வந்து இன்னைக்கு மது வந்து கிடைக்குதுங்க. இந்திய எழுத்துக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்க அழிக்க முடிந்த உங்களுக்கு அந்த ரூபாய் நோட்டு, அந்த நோட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி உங்களால அழிக்க முடியாது. டாஸ்மாக் கடையில இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி எழுத்துக்களை உங்களால அழிக்க முடியாது. அழிச்சீங்கன்னா ஹிந்திக்கார குடிக்க வர மாட்டான், அவனுக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, ரொம்ப கொடுமை. அதனால அவனும் குடிக்க வர மாட்டான். அப்ப வருடத்துக்கு வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுவோட அந்த விற்பனை என்பது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. அதுல வந்து ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க. தீபாவளி பொங்கல்னா இவ்வளவு 50,000 கோடிக்கு வந்துட்டு நீங்க வந்து மது விற்பனை செய்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய நடுவுல பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ எல்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு, வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இப்படி முதலமைச்சரோட கவனத்துக்கு நான் கொண்டு போறேன். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குடிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்களா, இல்ல நீங்களே வந்துட்டு வாங்கி கொண்டு போய் கொடுப்பீங்களா? அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மதுவை வந்து ஈஸியா வந்து குடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு டாஸ்மாக் என்பது தெருவுக்கு தெருவு 2-3 டாஸ்மாக் இருக்குதுங்க. எந்த அளவுக்கு மெடிக்கல் ஷாப் இருக்கோ அதற்கு இணையாக இன்னைக்கு வந்து டாஸ்மாக் இருக்குது. ஆனா பள்ளிக்கூடங்கள் குறைவாக இருக்குது. நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அரசாங்கம் சார்ந்து நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், நிறைய அரசாங்க பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர்கள் கிடையாதுங்க. 4 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆசிரியர். நான் சொல்றேன், என்னோட குழந்தைய வந்து நான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல நான் படிக்க வச்சுங்க. 4 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் தான் வந்து பாடம் நடத்துனாங்க. எல்லா சப்ஜெக்டையும் ஒரே டீச்சர் நடத்துறாங்க. அதனால வந்து நான் அதுல இருந்து பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு என்னோட குழந்தைய நான் வந்து சேர்த்தேன். இங்க சேர்த்தா நிச்சயமாக குழந்தைக்கு வந்து படிப்பு வராதுன்றதுனால அங்க கொண்டு போய் நான் சேர்த்தேன்.
இன்னைக்கு கல்வின்றது அந்த லட்சணத்துல தான் இருக்குது. ஆனா டாஸ்மாக் வந்து இன்னைக்கு வந்து படு ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நாம வந்து மதுவை வந்து வாங்கி கொடுப்போமா? அந்த பிள்ளை குடிச்சிட்டு ரோட்ல விழுறதுக்கு நாம வந்து அனுமதி கொடுப்போமா? இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய 99 விழுக்காடு குற்றங்களுக்குங்க பின்புலமாக இருப்பது ஆரம்ப புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக மது அப்படின்ற ஒரு போதை விஷயம் மட்டும்தான். மறுபடியும் நான் கேட்கிறேன், முதல்வர் அவர்களுக்கு நான் கேட்கிறேன், ஏன்னா அப்பான்ற ஒரு வார்த்தையை நீங்க வந்து பயன்படுத்திருக்கீங்க, அது சாதாரண வார்த்தை கிடையாது. குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? தயவு செய்து நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி சகோதரி கனிமொழிக்கு நான் சொல்றேன், நாளுக்கு நாள் பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாயிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நீங்க நடத்தி தமிழகத்துல பாலியல் பலாத்காரங்களை எப்படி குறைக்க முடியும்ன்றதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நீங்க போடுங்க. உங்க கட்சி சார்பாக, ஆளுங்கட்சி சார்பாக ஒரு கூட்டத்தை வந்து நீங்க நடத்துங்க. ஏன்னா மணிப்பூர்ல வந்து பாலியல் பலாத்காரம் நடந்தா இங்க இருந்து சகோதரி கனிமொழி மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஞானசேகரன் வழக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு முதல் இப்ப நிறைய கிருஷ்ணகிரியில 13 வயசு பிள்ளை ஆசிரியர்கள் 3-4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய ரேப் நடந்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்க இது வந்துட்டு. அப்ப அதற்கெல்லாம் வந்து ஒரு பொறுப்பேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலகி இருக்கணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க எல்லாம் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது 1000 வாட்டி ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும்னு ரோட்ல நின்று கத்திட்டு இருந்தீங்க. அதே மாதிரி வீதிக்கு வீதி அந்த போர்டை வச்சுக்கிட்டு டாஸ்மாக மூடுனீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து படு ஜோராக நடந்துட்டு இருக்குது. அதையும் தாண்டி வந்து நிறைய மாணவிகள், கல்லூரி மாணவிகள், பள்ளிக்கூட மாணவிகள் எல்லாம் குடிச்சிட்டு செத்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்கங்க கள்ளச்சாராய விற்பனை, கொலை, கொள்ளை, மணல் கடத்தல், இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குதுங்க. ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் இந்த தமிழகத்துல டிஎம்கே ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு வருடம் அதிகமாயிட்டே இருக்குது டிஎம்கே ஆட்சியை பொறுத்த வரைக்கும். சோ இதற்கு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நீங்க கண்டிப்பாக நடத்தணும். ஏன்னா இதை கட்டுப்படுத்துவது எப்படி என்பது தமிழக முதலமைச்சருக்கு தெரியவில்லை, டிஎம்கே கட்சிக்கு தெரியவில்லை, தமிழக அரசுக்கு தெரியவில்லை என்றால் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 63 கட்சிகளுக்கு வந்து நீங்க அழைப்பு கொடுத்து எப்படி பாலியல் பலாத்காரத்தை வந்து நாம அந்த சம்பவங்களை குறைக்க முடியும், எப்படி மணல் கடத்தலை வந்து நாம தடுக்கலாம், சோ அங்கங்க நடக்கக்கூடிய ஊழல், லஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கலாம். சோ இப்ப டிஎம்கே ஒரு செயலாளர் நினைக்க, வட்ட செயலாளர் யாரோ ஒருத்தர் அவர் பேசின ஆடியோ, நான் சொல்றதாங்க எல்லாமே கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ வந்து அதிகார தோரணையில. சோ அந்த மாதிரியான விடயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. நிறைய கொலைகள் நடக்குது. பெண்கள் வந்து வெளியில வர்றதுக்கே முடியலைங்க, அவ்வளவு பயமா இருக்குது. பள்ளிக்கூடம் போயிட்டு ஒரு மாணவிய பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம உயிரை கையில பிடிச்சு இருக்க வேண்டியதா இருக்குது. சோ அப்பா நீங்க சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்க எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? இங்க உள்ள சமுதாயத்தில் உள்ள உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வந்து பாதுகாப்பு எப்படி தர போறீங்கன்றத தமிழக முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி நீங்க சொல்லணும். அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி தயவு செய்து நமக்கு தான் எல்லாமே தெரியும் மாதிரி எந்த கட்சியும் வந்து ஆளுங்கட்சி வந்து நினைக்காதீங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் தான் நிறைய விமர்சனத்தை முன்வைப்பாங்க. சோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி முதல்ல வந்துட்டு இந்த பாலியல் பலாத்காரங்களை குறைப்பதற்கான வழி, இதற்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியும், எப்படி காவல்துறையை வந்து நம்ம முடுக்கி விடலாம், எவ்வளவு வழக்குகள் தேங்கி இருக்கு என்பதை வந்து நிச்சயமாக தமிழக முதல்வர் வந்து ஆராய்ச்சி செய்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நடத்தணும். அதே மாதிரி இந்த மது தொழிற்சாலைகள், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு மது தொழிற்சாலைகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து மூடிட்டு எப்படி தமிழக மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகளை நிறுவலாம் அப்படின்றதுக்கும் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து கூட்டி நடத்தினாங்கன்னா நிச்சயமாக முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வந்து பங்கெடுப்பாங்க அப்படின்றத நான் உறுதியா சொல்றேங்க. சோ தமிழக முதலமைச்சர் என்ற பார்வையை தாண்டி அப்பா என்ற ஒரு பொறுப்பை எடுத்துக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு பெண்கள் சார்பாக ஒரு குழந்தையுடைய தாய் என்ற ரீதியில நான் கேட்கிறேன், இந்த பாலியல் பலாத்காரங்களுடைய அந்த சம்பவங்களை குறைப்பதற்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு நீங்க நிச்சயமாக நீங்க பதில் சொல்லணும். சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.